Hello everyone, welcome back to my channel. If you are interested, you like this video and subscribe and let's start learning English. ஆங்கில மொழியை அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியுமா? vocabulary, grammar, tenses and pronunciation அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆங்கில மொழியில் இருக்குது. இது எல்லாத்தையுமே படித்து புரிஞ்சுட்டு அப்புறமா ரீட் பண்ணி ரைட் பண்ணி லிசன் பண்ணிட்டு ஸ்பீக் பண்ணணுன்ற போது எதுக்குடா ஆங்கிலம் பேசணும் அப்படின்னு தோணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரீசன் என்னென்னா, நமக்கு ஆங்கிலத்தை ஒரு டஃப்பான ஹார்டான விஷயமா லாங்குவேஜாக நம்ம குழந்தையா இருக்கும் போதே நமக்கு சித்தரிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் ஆங்கிலத்தை பேசவே முடியல. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பயத்தோட ஸ்டார்ட் பண்ணால் அது சரியாகவே வராதுங்க. அது போல தான் ஆங்கிலம் லேர்ன் பண்ணுறதும். ஸோ ஆங்கிலம் லேர்ன் பண்ண சூப்பரான 3 ஸ்டெப்ஸோடு தான் நான் இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட் வீடியோவை பாருங்கள். ஆங்கிலத்தில் உங்கள் லெவல் என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நம்ம அதிகமாக பேசுகிற விஷயங்கள் என்னென்னா, ஆங்கிலம் பேசுகிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னா, அதுக்கான ஸ்டெப்ஸ், இங்கிலீஷ் கன்வர்சேஷன் ப்ராக்டிஸ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர் லெசன்ஸ் அப்படியான முழுக்க ஆங்கில அறிவை டெவலப் பண்ணுறதுக்கான காணொலிகள் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதால இங்கிலீஷ் பேசுகிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆங்கிலத்தை லேர்ன் பண்ணுறதுக்கான 3 சூப்பர் ஸ்டெப்ஸ் என்னென்னா, இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணுறதுல உள்ள தடைகளை எப்படி ஓவர் கம் பண்ணி இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசி நம்மளோட இங்கிலீஷ் பேசணுன்ற எய்மை சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்கான பதில்கள் இது. The first one is analyze. நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் லெவல் என்னன்னு ஃபர்ஸ்ட் பகுப்பாய்வு செஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஆங்கிலம் எந்த அளவுக்கு தெரியும்னு உங்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனலைஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் குட்டியாக 3 லெவல்கள் இருக்குது. அது என்னென்ன, அந்த லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, யூ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால் இங்கிலீஷ் ரீட் பண்ணவும் முடியும், ரீட் பண்ண விஷயங்களை ஓரளவு புரிஞ்சிக்கவும் முடியுன்றது தான் இந்த லெவல். இதுதான் ஆரம்ப லெவல். நம்பர் 2, யூ கேன் ஃபார்ம் சென்டென்சஸ் பட் யூ கான்ட் ஸ்பீக். உங்களால் சென்டென்ஸால் ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியும், பட் அது உங்கள் மூளையும் தொண்டையும் விட்டு வெளிவராமல் அப்படியே நின்றுடும். ஸோ உங்களால் பேச முடியாது. இந்த லெவலில் உள்ளவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், வாட் கேன் ஐ டூ ஃபார் தேட்? இதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். காலகாலமாக தீர்வு சொல்ல முடியாத ப்ராப்ளமாக நினச்சிட்டு முடங்கி இருக்கக்கூடியவங்களும் இந்த லெவலில் இருப்பாங்க. இதில் உள்ள ஃபன்னியான விஷயம் என்னென்னா, யாரோட சரி பேசுகிறப்போ அவங்க கேட்கறதுக்கான பதில் அவங்க மூளைக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அதை வாயை திறந்து சொல்ல முடியாமல் இருக்கிறது தான் இங்கே ஃபன்னியான விஷயம். ஸோ நம்ம நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். யூ கேன் ஸ்பீக் பட் நாட் ஃப்ளூயண்ட்லி. இங்கே என்னென்னா, கொஞ்சமாக ஆங்கிலம் பேச முடியும் பட் சரளமாக பேச முடியாது. ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயங்க. இதுக்கு வந்தாலே போதும், கொஞ்சம் ப்ராக்டிஸோட ஆங்கிலத்தை சரளமாக பேசிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, யூ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த லெவலில் இருக்கீங்க இல்லையா? ஸோ இன்னும் நிறைய ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பர்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி நிறைய ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. யூ கேன் ஃபார்ம் சென்டென்சஸ்ன்ற லெவல் வந்தாலே புரியும். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் கிராமர் நாலேஜை உங்களுக்கு தந்திருக்குன்னு. ஸோ என்ன இருந்தாலும் உங்களால் இந்த லெவலில் இங்கிலீஷில் திங்க் பண்ண மட்டும்தான் முடியும், பேச முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிராமர் டெஸ்ட்டில் செஞ்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ட்ரை பண்ணுங்க. அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஃபைனலி யூ ஆர் இன் 3rd லெவல். யூ கேன் ஸ்பீக் பட் நாட் ஃப்ளூயண்ட்லி. இதுக்கு இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஃப்ளூயன்சிங்கிறது குயிக்காக நீங்கள் பிடிச்சிடுவீங்க. ஸோ இந்த 3 லெவல்களையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்க்கு போகலாம். The second one is overcoming the fear. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது மாதிரி தான், பயம் இருந்தால் தாய்மொழி தமிழையே சரியாக நம்மளால் பேச முடியாமல் போயிடும். அப்போ எப்படி ஆங்கிலத்தை பேசுகிறது? எல்லாரும் இருக்கும்போது பேசணும், ஸ்டேஜில் பேசணும், நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் உள்ள பாஸ்கிட்ட பேசணும், கலீஸ் கூட பேசணும், நம்ம படிக்கிற ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட பேசணும். இதுக்கு நம்மளோட பயம் நம்மளை விடுறதே கிடையாது. நம்மளை பயம் துரத்திக்கிட்டே வர்ற காரணத்தால் தான் இன்னும் இங்கிலீஷை பார்த்து நம்ம பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ துணிந்து நீள் முயன்ற வெல் அப்படின்னு பயத்தை தூக்கி போட்டுடுங்க. அது நீங்கள் நினச்சா மட்டும்தாங்க முடியும். என்னோட அட்வைஸால் ஊன்றுகோலாக எடுத்துட்டு பயத்தை இல்லாமல் பண்ணுங்க. ஓகே,
இப்போ நம்ம பயத்தை இல்லாமல் பண்ணிட்டோம். நம்மளோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னா கான்ஃபிடென்ட் அண்ட் கம்யூனிகேட். இங்கிலீஷில் கிராமர் தெரியும், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியும். உங்களால் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சுத்தமாக உங்ககிட்ட பயமே கிடையாது. அப்போ என்ன பார்க்குறீங்க? வாய் திறந்து கான்ஃபிடென்ட்டாக கெத்தாக கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. நோ, ஏதாவது பிழையாக பேசிட்டேன்னா எல்லாரும் சிரிச்சிடுவாங்க, இன்சல்ட் பண்ணிடுவாங்க, அவமானம் ஆகிடும் அப்படி நினைக்காம கான்ஃபிடென்ட்டாக நான் பேசுகிறது தான் கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு பேசுங்க. இங்கிலீஷ் பேசுகிற உங்கள் ட்ரீமை சாதிச்சு காட்டுங்க. ஸோ இந்த காணொலியில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறதால மட்டும் இங்கிலீஷ் பேசிட முடியாது. நீங்கள் உங்களோட லைஃப்பில் இதை கொண்டு வரும் போது தான் உங்கள் இங்கிலீஷ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இனிவரும் வீடியோக்கள் கிராமர் லெசன்களை தழுவியதாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஸோ வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. தேங்க்யூ வெரி மச். We will meet with another valuable video.